ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், இன்றைக்கி வந்து டே எப்படி போச்சு? சண்டே. ஸோ சண்டே எங்களுக்கு சர்ச்சில் வந்து ஸ்பெஷல் டே சொல்லலாம். என்ன ஸ்பெஷல் டே? ஐஎம்எஸ்னால் இந்தியன் மிஷனரி சங்கம். ஸோ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மார்னிங் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச். ஸோ லஞ்ச் என்ன பயங்கர கட்டு தான் கட்டிடலாம். ஏன்னா மட்டன் பிரியாணி அண்ட் தென் கத்திரிக்காய் தொக்கு எல்லாரோட ஃபேவரெட் பிரியாணி. ஸோ இன்றைக்கி அதான் போட்டிருந்தாங்க. அதாவது ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸோ என்ன பண்ண நினச்சேன், நிலக்கடலில் நம்ம நிலக்கடலில் வந்து லட்டு சாப்பிட்ருப்போம், நிலக்கடலில் அல்வா சாப்பிட்ருப்போம், வேறு நிலக்கடலில் வேறு என்ன சொல்லலாம், நிலக்கடலை பர்பி சாப்பிட்ருப்போம். நிலக்கடலை பாயாசமா? ஓகே சொல்கிறேன் கேளுங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அப்படி நிலக்கடலை லட்டு செய்யலான்னு செஞ்சேங்க. என்ன பண்ணிட்டேன், வெள்ளைப்பாகு நிறைய ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அது பாயசம் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணேன், வாவ் நிலக்கடலை பாயசம் வருமா, செய்யலாமா அப்படி வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஈஸி, ரொம்ப ஈஸியானது. 2 ingredients தான். என்ன? நிலக்கடலை, அதுக்கப்புறம் என்னது, வெல்லம். ஃபர்ஸ்ட் நிலக்கடலை நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்துருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு வெள்ளைப்பாகு என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளைப்பாகு செய்யும்போது அந்த மண்ணெலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு செகண்ட் டைம் வந்து வெள்ளைப்பாகு என்ன பண்ணணும், நல்லா வந்து என்ன சொல்ற கெட்டி பதத்துக்கு வரணும். ஸோ ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப லேட்டாகவும் ஆகும், அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ கம்மியான தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளைப்பாகு ரெடி பண்ணணும். அதுமாதிரி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணால் நீங்கள் வந்து இனிப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தேவை இருக்க இனிப்பு போட்டு, அதுக்கப்புறம் வந்து மிக்சர் வந்து நிலக்கடலை ஆறு இருக்கும்ல, தோல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். நான் கொஞ்சம் குறை அரைச்சிட்டேன், நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தோல் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காங்க பாருங்கள். தோல்லையும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நிலக்கடலை. ஸோ அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்ங்க நல்லா ஒரு கிண்டி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான நிலக்கடலை பாயாசம் ரெடி. ஈஸியாக செய்யலாம். ஏதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குயிக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். யம்மியான ஒரு பாயாசம் சொல்லலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.